இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanker Harmonia Pavilion, Senior Living Apartments at Sriperumbudur. Bookings call 7717273747. சட்டசபை தேர்தலுக்காக எம்பி கனிமொழி தலைமையில் 11 பேர் கொண்ட தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு திமுகவில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழு தமிழகம் முழுதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு தரப்பினரின் கோரிக்கைகளை கேட்டு வருகிறது. அதேபோல முதல்வர் ஸ்டாலினின் மருமகன் சபரீசனின் பெண் நிறுவனம் சார்பில் ஒரு குழுவும் தேர்தல் அறிக்கையை தயார் செய்து வருகிறது. இதற்கிடையே திமுக தேர்தல் வாக்குறுதிகள் வன்னியர் இடஒதுக்கீடு தொடர்பாக சலசலப்பு எழுந்துள்ளது. கடந்த அதிமுக ஆட்சியில் வன்னியர்களுக்கு 10.5% உள் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. இதற்கு வன்னியர் சமூகம் மத்தியில் வரவேற்பு இருந்தாலும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் உள்ள மற்ற சமூகத்தினர் அதிமுகவுக்கு எதிராக மாறினர். கடந்த தேர்தலில் திமுக வெற்றியடைந்ததற்கு அந்த ஓட்டுகளும் முக்கிய பங்கு வகித்தன. பின் நீதிமன்றத்தில் அந்த இடஒதுக்கீட்டுக்கு தடை விழுந்தது. ஆனால் திமுக அரசு அதை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. இந்நிலையில் வன்னியர் சமூக ஓட்டுகளை பெற 10.5% இடஒதுக்கீட்டை சட்ட ரீதியாக அமல்படுத்துவோம் என வாக்குறுதி கொடுக்க திமுக தலைமை முடிவெடுத்துள்ளது. அந்த இடஒதுக்கீடு கோரிக்கை பல வழிகளிலும் பிரச்சனையை ஏற்படுத்துவதால் தான் அதை பழனிசாமியும் அன்புமணியுமே பேசாமல் அமைதி காக்கின்றனர். இப்போது தேர்தலுக்காக திமுக தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதியாக அதை சேர்த்தால் தென் மாவட்டங்களில் கடுமையான எதிர்ப்பு கிளம்பும். அதேபோல ஆட்சியில் இருக்கும் போது எதுவுமே செய்யாமல் இப்போது தேர்தலுக்காக அறிவிப்பதாக வட மாவட்டங்களிலும் எதிர்ப்பு கிளம்பும். எனவே இந்த முடிவை திமுக தலைமை கைவிட வேண்டும் என ஆளுங்கட்சியில் உள்ள வன்னியர் சமுதாய நிர்வாகிகள் பலரும் வலியுறுத்தி வருகின்றனர். கடந்த தேர்தலில் கொடுத்த 500க்கு மேற்பட்ட வாக்குறுதிகளில் எதையுமே நிறைவேற்றவில்லை என எதிர்க்கட்சிகள் வைக்கும் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க முடியவில்லை. இந்நிலையில் மீண்டும் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை அறிவிக்க வேண்டாம் என தலைமையிடம் மூத்த நிர்வாகிகளும் வலியுறுத்தியுள்ளனர்.